ஓகே, ஆன்சர் போத்துன்னு சொல்றீங்க, பாப்போம். CH4 ஆனது மிகை ஓட்டுடன் CH4 மிகை ஓட்டுடன் பூரணத்தாக நடக்க போகுது. ஓட்டுடன் தாக்கம் புரிந்து CO2வும் நீரும் உருவாதல் ஒரு புறவெப்ப செயல்முறை ஆகும். இது டெல்டா H மைனஸா. ஒரு மோல் CH4 ஆனது ஓட்டுடன் தாக்கம் புரியும் போது உருவாகும் நீர் திரவ நிலையில் இருக்கும் போது வெப்பநிலை மாற்றம் 890.4 கிலோஜூல் மோல் -1 ஆகும். உருவாகும் நீர் நீராவி நிலையில் இருக்கும் நிலைமையின் கீழ் இத்தாக்கம் நிகழ்த்தப்படும் போது, இப்ப இவர் எப்படி இருக்கிறாரா, கேஸ் ஸ்டேட்ல இருக்கிறாரா. CH4 O2 மீத்தேன் கேஸ் O2 கேஸ் CO2 கேஸ் H2O இப்ப கேஸ் இருக்கும் போது இத்தாக்கம் நிகழ்த்தப்படும் போது வெப்பநிலை மாற்றம் டெல்டா H 802.4 கிலோஜூல் மோல் -1 ஆகும். H2O liquid H2O கேஸ் இதுனா ஆவியாது எனும் தாக்கத்துக்கான வெப்பநிலை மாற்றம் என்னதுன்னு கேக்குறாங்க. எக்ஸ கேக்குறாங்க. ஓகே, சரி. இதுல நான் என்ன சரி தரவு மிஸ் பண்ணிக்கிறேனா? ஓகே, இந்த கேள்வி எனக்கு சொல்லுங்க. பார்த்த பார்வைக்கே ஆன்சரை யார் சரி கட் பண்ணீங்களா இந்த 5 ஆன்சர்ல இருந்து? செஞ்சு பார்த்தா ஓகே, சரி. இப்படி பார்க்கலாம். H2O லிக்யூட் வந்து கேஸா மாறுறதுன்னு பாக்குறாங்க. இதுக்குள்ள இருக்கிற மூலக்கூற்றை கவச்சி விசைகளை உடைச்சு தண்ணி நடந்திருக்கு. அப்ப நாங்க சக்தி கொடுக்கணும். அப்ப ஆன்சர் வந்து பிளஸ்ல தான் வரப்போகுது. அப்ப முதலாவது ரெண்டாவது ஆன்சர் எப்படியும் வராது. அது ரெண்டா உடனே கட் பண்ணி போட்டுடலாம். சரியா? உங்களுக்கு தெரியாம கூட இந்த பொட்ட சான்ஸ் அடிக்கிறதுனால இந்த ரெண்டு அடிச்சிக்க கூடாது. இதுகள்ல தான் அடிச்சிருக்கணும். சரியா? அப்படி செய்ய தேவை இப்ப தியரி தெரியுமே. இப்ப நாங்க பார்ப்போம் இது எப்படி செய்யறது. இப்ப அணுக்கள் கூடின தாக்கம் இது ரெண்டுமே வரும். அணுக்கள் இல்லை, என்னது சேர்வைகள் கூடின தாக்கம் ரெண்டுமே வரும். சரியா? இப்ப நான் ஒன்று எழுதிடுறேன். CH4 O2 சேர்ந்து CO2 கேஸ் H2O லிக்யூட் உருவாகிறது நான் எழுதுறேன். அடுத்த தாக்கம் என்னது? H2O கேஸ் உருவாகிற தாக்கம் தானே. அப்ப இதே தாக்கிக்கு தான் உருவாகுது CO2 கேஸும் H2O கேஸும். அதுக்கப்புறம் என்ன தந்திக்கிறாங்க? லிக்யூட் கேஸ் ஆகிற ஒரு தாக்கம் தந்திக்கிட்டானே, அத லிக்விட் கேஸ் இருக்கிற மாதிரி அடிக்கிறதா இந்த பக்கம் வரும். இப்படி வரப்போகுது. சரியா? இது எக்ஸ கேக்குறாங்க. ஓகே, இப்ப இந்த இடத்துல நான் கார்பன் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் போட்டு மாதிரி செய்ய போனேன்னு சொன்னா கார்பன் ஹைட்ரஜன் எல்லாம் சேர்ந்து CH4 தோன்றல் வெப்பொருளுடைய தேவை அந்த அம்புக்குறிக்கு போட. அப்ப அது இங்கன்னா இல்ல, இதுல இல்ல, தரவுகள்ல இல்ல. அதே மாதிரி CO2 உருவாக்குறதுக்கு கார்பனும் ஆக்சிஜனும் இருந்துச்சுன்னா கார்பனும் ஆக்சிஜனையும் போட்டு எழுதினா ஒரு தாக்கம் தேவை எங்களுக்கு. அதுல பெருமானம் போட. அதனாலதான் நான் அப்படி போட்டு செய்யல. விளங்கிச்சா? ஓகே, இப்ப நான் இது சமப்படுத்தும். சரியா? இது 2 இது 2 இது 2 CO2. ஓகே,
இப்ப பெருமானங்களை போடுவோம். இந்த இடத்துக்கு என்ன பெருமானம் வரும்? லிக்யூடா வர்றதுக்கு இங்க என்ன பெருமானம்? சாய 890.4 சய 890.4. உங்களோட புக்ல வந்து பேப்பர்ல வந்து சயன்னு போட்டீங்களா? இல்லக்கா நோமா 890.4 போட்டிருக்காங்க. மேல வந்து இதா கொடுத்திருக்காங்க, புறவக்கம்னு சொன்னாங்க. ஓகே. இப்ப உண்மையா தந்திக்கிறது புக்ல 890.4ன்னு சொல்லி சரியா, மைனஸ் தந்தி இல்ல. நீங்க தான் அந்த மைனஸை போடணும். நீங்க அந்த மைனஸை போடுறதுக்காக டெல்டா ஹெச் மைனஸ் ஏர்லியா தந்திக்கிறாங்க. அப்படி அவங்க டெல்டா ஹெச் மைனஸ் அப்படின்னா புறவைப்பு தாக்கம்னு கேள்வியில சொல்லிக்கிட்டே அப்படி சொல்லாம இருந்தாலும் நீங்க மைனஸ் போட்டு எடுக்கணும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து மீத்தேன்ல தகனம் எல்லாமே புறவைப்பம். அப்ப அவங்க பிளஸ் ஆன்சர் தந்திருந்தாலும் நீங்க மைனஸ் போட்டு தான் செய்யணும். அதை தரணும்னு நீங்க எதிர்பார்க்க இயலாது. ஏன்னா அது நாங்க ஆல்ரெடி படிச்சுட்டோம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. இப்ப உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க அவங்க டெல்டா ஹெச் மைனஸ்ன்னு சொல்லி சரியா. கேள்வி எப்படி தந்திக்கிறாங்கன்னு பாருங்க சரியா. இது இப்ப வரைங்கிறதுக்கு எக்ஸாம்ல போயிட்டு நினைவு வருமா காணுவீங்களான்னு தெரியாது. அலர்ட்டா இருந்து செய்யணும். ஓகே, அதை போட்டுட்டேன். அடுத்து இந்த பக்கம் வாங்க. இதுவும் என்ன CH4O2 தகனிக்கிறது தான். அது என்ன டெல்டா ஹெச் 802ன்னு தந்திக்கிறாங்க. 802.4. இதுவும் வந்து மைனஸ் தான் வரப்போகுது. ஏன்னா அவங்க ஸ்டார்ட்லயே சொல்றாங்க CH4 வந்து மிகையோட்டுடன் தாக்கம் வந்து CO2 நீரும். நீர் வந்து திரவ நீரா வாயு நீரான்னு சொல்லல சரியா. நீராவியா நீரான்னு சொல்லல, சும்மா நீர்னு தான் சொல்லிக்குது. அப்படியும் இல்லாட்டி உங்களுக்கு எப்படி தெரியும்? இது வந்து தகன தாக்கம், கட்டாயம் மைனஸ் தான் வரணும் சரியா. அவங்க தந்தில நீங்க மைனஸ் போட்டு எடுக்கணும். அது ஓகே. இப்ப பார்ப்போம் பெருக்க சுருக்க இருக்குதான்னு சொல்லி. சய இது வந்து தந்திக்கிட்டு தாக்கம் தான் இங்க நிக்குது. இதுலயும் தந்து தாக்கம் தான் இருக்குது. இந்த இடத்துல பாருங்க 2H2O 2H2O லிக்விட் H2O கேஸ் ஆகிறதுக்கு தான் நான் எக்ஸ்ன்னு எடுத்தேன். இங்க இது எப்படி 2H2O 2H2O கேஸ் தான் மாறுறது. அப்ப நான் இது என்ன செய்யணும்? 2X 2ஆல பெருக்கணும். இது வெரிங் சான்ஸ் சொல்லுங்க. இப்ப ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் எடுப்போம். இங்க இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது, எங்க போயிட்டு முடியுது இங்க. அப்ப இது ஒரு பயணப்பாதை, இது ஒரு பயணப்பாதை. அப்ப இத இதுக்கு சமப்படுத்துறேன். சய 802.4 சமன் சய 890.4 சக 2x. என்ன செய்யணும்? 2x சமன் சய அங்கால போனா சகவா மறந்தானே 802.4 சக 890.4 எக்ஸ் சமன் 172. நாலு போன சைஃபர் 44 தானே வரணும். இது எத்தனை 7 17 19 2x சமன் 88க்கு 890.4 இருந்து 802.4 கழிச்சா 88 வரும். ஓகே ஓகே. நான் இதுல இருந்து இந்த கழிச்சு பண்ணிக்கிறேன். தோது மாதிரி சரியா. இதுல இருந்து இந்த கழிக்கணும். நான் என் அறிவு தான் நீங்க அவ்வளவுதான். இதுதான் போய் நான் எக்ஸாமே செஞ்சிருப்பேன் இருக்கும். 4 போனா சைஃபர் 10 2 போனா 8 இங்கேக்கு 8 8ல இருந்து 8 போனா சைஃபர் 88ன்னு வருது. என்னத்துல வருது? சகையில வருது. இது என்ன? 2 எக்ஸிட பெருமானம் என்ன? அப்ப 2ஆல பிரிச்சா 44 கிலோ ஜூல் மோல் மைனஸ் 1 சரியா. இதுதான் ஆன்சர் வரப்போகுது. இது விளைஞ்சு எல்லாருக்கும். ஓகே. இப்ப ப்ரொஃபஸருக்கு என்ன செய்ய இயலும்னா சரியா, இதை இன்னும் டெவலப் பண்ணிட்டு போறேன்னா லிக்யூட் கேஸ் ஆகிற இந்த தாக்கம் மட்டும் தான் தந்திக்கிறாரு. அவருக்கு வேண்டாம் CO2க்கும் அப்படியான போட்டு தரையிலும். CO2 கேஸ் லிக்யூடா மாறுறதுன்னு போட்டு தரையிலும். 2 போட்டு அப்படி தரவும் இயலும். அப்படி தரதுக்கு வாய்ப்பு குறவு. இதை போட்டாலே சொதப்புவாங்கனால தர மாட்டான். தர்றது குறவு சரியா. தந்தாலும் செய்யவங்களுக்கு தெரியும். இப்ப இன்னும் நான் 2 வெப்ப உருளைகளை பத்தி படிப்போம் சரியா. இது படிச்சது ஆவியாதல் தானே. உருகல் நொண்டும் பதங்கமாதல் நொண்டையும் படிப்போம் சரியா. அது இதே மாதிரி லேசி இவரை படிக்கிற லேசான வெப்ப உரைகள் தான். அதையும் இதுக்குள்ள வேண்டாம் அவங்க வந்து ஃபிட் பண்ண இயலும். ஃபிட் பண்ணி இனிமேல் உங்களுக்கே கேள்வி தயாரிக்கவும் இயலும் சரியா. இப்ப நாங்க அதை கொஞ்சம் பார்ப்போம். உருகலின் வெப்ப உரையை பார்ப்போம் சரியா. நியம
வெப்ப உருளை. இதுக்கு ஃபியூஷன் சொல்லுவாங்க. உருகலுக்கு மெல்ட் ஆகுறது. அதுக்கு டெல்டா H தீட்டா ஃபியூஷன் FUSன்னு வரையலாம். சரியா? ஃபியூஷன் தான் சொல்றது. ஓகே. அப்படி இல்லாட்டி மெல்டிங்னு வரும். உருகல்னு சொல்றது ஒரு நிலை மாற்றம் மட்டும்தான். அப்படின்னா உருகுறது உங்களுக்கு தெரியும். பனிக்கட்டி உருகுறது தெரியும் தானே? H2O சொல்லி பனிக்கட்டி உருகுறதுன்னு என்ன சொல்றோம்? H2O லிக்யூடா மாறுதுன்னு சொல்றோம். உருகுறதுன்னு அர்த்தம் ஒரு பதார்த்தம், அந்த பதார்த்தத்துல எந்த ஒரு மாற்றம் வராது, ஆனா அவர் திண்ம நிலையில இருந்து திரவ நிலைக்கு போறதுதான் நாங்க உருகல்னு சொல்லுவோம். இப்ப இந்த இடத்துல இந்த தாக்கம் வந்து கஷ்டம் இல்லையே, உருகுறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியணும். அந்த 5 விஷயம் அந்த சார்ட்ல போட வேண்டிய 5 விஷயம். சரி, இப்ப நான் திரும்ப சார்ட்டுக்கு வரேன். நீங்க எப்படி போடணும்? நியம உருகலின் வெப்பநிலை டெல்டா எஸ் தீட்டா ஃபியூஸ் FUS அப்படி மெல்டிங்னு தருவாங்க. சரி, எது தந்தாலும் என்ன எழுதி தந்தாலும் எங்களுக்கு வேலை. அவன் தமிழ்ல தருவாங்க, அதை பார்த்து எழுதுங்க. தாக்கி எப்படி வரப்போகுது? தாக்கி எப்படி இருக்கணும்? அவங்க தந்த சேர்வை உங்களுக்கு தெரியவே யாரு உருக்கணும்னு. அப்ப அவங்க தந்த சேர்வை பேப்பர்ல தந்த சேர்வை தான் வரப்போகுது. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? அவட பௌதிக நிலை, தாக்கிட பௌதிக நிலை எப்படி இருக்கணும்? உருகத்தனை போது உருகிறால் லிக்யூடா இருக்கணும். சொல்லிடா இருக்கணும். சரியா? சொல்லிடா இருக்கணும். சொல்லிடா இடத்துல உருகலும். அதுக்கப்புறம் விளைவு எப்படி இருக்கணும்? அதே பதார்த்தம் இருக்கணும். சரியா? தரப்பட்ட அதே பதார்த்தம் தான் இங்கேயும் இருக்கணும். H2O தான் இருக்கும். விளைவிட ஸ்டேட் எப்படி இருக்கும்? உருகின பொருள் எப்படி பாரு? உருகி திரவமாகி தான் இருக்கணும். அப்ப திரவ நிலையில இருக்கணும். ஒரு மோல் யாருக்கு வரும்? டெபினிஷன் இருந்து எடுங்க. உருகலின் வெப்ப உள்ளுறை. யார உருக்குறீங்க? திண்மத்தை தானே உருக்குறீங்க. அப்ப திண்மத்துக்கு தான் ஒரு மோல் வரும். திண்மத்துக்கு ஒரு மோல் வருதுன்னா ஆட்டோமேட்டிக்கலி திரவமும் ஒரு மோல் தான். ஏன்னா அதே பதார்த்தம் தான் நீங்க அழைக்கி, ஸ்டேட் மட்டும் தானே மாறி இருக்கி. அப்ப ஒரு மோல் வரும் இவருக்கு தான் டெபினிஷன் படி. அந்த டெபினிஷன்னால இவருக்கு ஒன்று தான் வரப்போகுது. எப்படி? அதுக்கப்புறம் டெல்டா H பிளஸ்ஸா மைனஸா? சொல்லுங்க, பிளஸ்ஸா மைனஸா? டெல்டா H பிளஸ். ஏ பிளஸ். திண்ம நிலையில இருக்கிறவங்க மூலக்கூற்ற கவர்ச்சி விசை நெருக்கமா இருக்கும். இப்ப நம்ம திரவ நிலைக்கு மாத்திரம்னா ஒரு சக்தி கொடுக்கணும். சக்தி கொடுத்தா மூலக்கூற்ற கவர்ச்சி விசை வந்து உடைக்கப்பட்டு வந்து திரவத்தின் மூலக்கூறுகள் கொஞ்சம் ஐதா வந்து அசையும். ஸோ அப்ப வந்து நம்ம சக்தி கொடுக்கறதால இது டெல்டா H பிளஸ். ஓகே, சரியா? இது நான் ஆல்ரெடி சொல்லிக்கிறது. இப்ப நீங்க உங்க சார்ட் எடுத்து அந்த ரஃப் சார்ட்ல இதை மார்க் பண்ணுங்க. நியம உருகலின் வெப்ப உருளையோட பேர் வந்து நியம உருகலின் வெப்ப உருளை டெல்டா H தீட்டா ஃபியூஸ். சாக்கிய வரைவு இலக்கணப்படுத்துங்க. தரப்பட்ட மூலகம் இல்லாட்டி தரப்பட்ட சேர்வை தான் நீங்க உருக்கணும். தாக்கிற பௌதிக நிலை திண்ம நிலையில இருக்கணும். விளைவு எப்படி இருக்கணும்? அதே மூலகமும் அதே சேர்வை தரப்பட்ட அதே மூலகம் அல்லது சேர்வை. விளைவிட பௌதிக நிலை எப்படி இருக்கணும்? திரவ நிலையில இருக்கணும். சரியா? ஒரு மோல் யாருக்கு? தாக்கிக்கு தான் ஒரு மோல். ஏன்னா உருக்குற ஆளுக்கு தானே ஒரு மோல் வரும். அதனால ஆட்டோமேட்டிக்கலி விளைவு வந்து என்ன செய்யுது? ஒரு மோல் ஆகுது. இது எழுத தேவை. சரியா? நான் இது சும்மா தேவையில்லாததுக்கு எழுதி வச்சுக்கிட்டேன். டெல்டா H எப்படி வரும்? பிளஸ்ல வரும். சரியா? ஓகே, இதெல்லாம் மார்க் பண்ணிக்கோங்களா? மார்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இப்ப நான் வந்து இப்படி தரேன். இப்ப இதுக்கு கொஞ்சம் உதாரணம் உங்களுக்கு தெரியும். சரியா? சொல்லிட் வந்து லிக்யூடா மாறுறது. இங்க இதுக்கு நான் கொஞ்சம் உதாரணம் சொல்றேன். ஆவியாதலுக்கு என்ன சொல்றேன். இதுக்கு உதாரணம் வந்து H2O solid H2O லிக்யூடா மாறுறது எழுதிடும். வேற இதை கொஞ்சம் உதாரணம் எழுதிக்கோங்க. சரியா? சோடியம் solid வந்து சோடியம் லிக்யூடா மாறுறது. எல்லாத்துலயுமே லிக்விட் போட்டு எழுதத்தான் இருக்குது. சரியா? மெக்னீசியம் solid மெக்னீசியம் லிக்யூட் ஆகுது. P2O5 solid P2O5 லிக்யூட் ஆகுது. வேற I2 solid I2 லிக்யூட் ஆகுது.
இப்ப உங்களுக்கு கேட்கணும் எப்ப சோடியம் வந்து லிக்யூடா இருந்துச்சு உலகத்துல, சரியா? அது எங்களுக்கு தெரியாது. சரியா, அவங்க ஏதாச்சும் ஒரு பரிசோதனைக்கு வேண்டாம் உருக்கி எடுத்துக்கொள்ளட்டும், என்ன சரி செய்யட்டும். நீங்க இந்த பாடத்துல கொஸ்டின் கேட்க போனீங்கன்னு சொன்னா இந்த தாக்கம் நடக்காத தாக்கங்கள், இப்ப சம்டைம்ஸ் சோடியம் கேஸா வந்துச்சுன்னா ஒரு இடத்துல இந்த பாடத்துல நீங்க கேட்பீங்க சோடியம் எப்ப கேஸா இருந்துச்சு உலகத்துல, அப்படி பெரும்பாலும் எங்களுக்கு காண்றதுக்கு இல்லையே. அது வேலை இல்லை இந்த பாடத்துல. அவங்க சொன்னா நாங்க எழுதணும், அவங்க டெபினிஷன் தந்தா அந்த மாதிரி நாங்க எழுதணும். ஸ்டார்டே நான் சொல்லிப்பேன், இந்த இந்த பாடத்துல எழுத எல்லா தாக்கமும் உலகத்துல நடக்குதுன்னு அர்த்தம் இல்லை. சரியா, கார்பன் ஒன்றும் ஆக்சிஜன் ஒன்றும் சேர்ந்து CO2 உருவாகுதுன்னு சொன்னா எங்க வீட்டுல வைக்கிற கறியும் இல்லாட்டி பென்சில் வைக்கிற காரியமும் நாங்க சுவாசிக்கிற இந்த இதுல வைக்கிற ஓட்டமும் சேர்ந்தே CO2 உருவாகி இருக்கிறோம் தானே. அப்படி நடக்குது இல்லையே. அப்ப சில பொய்யான தாக்கங்களை எழுதிட்டு இருக்கிறோம். சரியா, அதெல்லாம் நீங்க எக்ஸெப்ட் பண்ணி கொண்டு தான் செய்யணும், இல்லாட்டி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கும். இதுக்கு உருகளுக்கு இப்படி எழுதிக்குவாங்க உதாரணங்கள் கொஞ்சம். அதே மாதிரி ஆவியாதலுக்கும் நான் உதாரணம் தரல, சரி, அதுக்கும் கொஞ்சம் எழுதிக்கோங்க. இப்ப சோடியம் ஆவியாதல் எப்படி இருக்கணும், ஆவியாகணும், தண்ணி ஆவியாகுது. எப்படி ஆவியாகுது, திரவ நிலையில இருந்து வாயு நிலைக்கு. அப்ப சோடியம் எழுதுவோம் ஒரு உதாரணம், சோடியம் லிக்யூட், சோடியம் கேஸ் ஆகுது. இப்ப சோடியம் லிக்யூடே நீங்க கண்டே இல்லை, கேஸையும் கண்டில்ல, ஆனா அது வேலை இல்லை. கண்டா என்ன காணாட்டி என்ன எழுதுதான் இங்கே. அதே மாதிரி மெக்னீசியம் லிக்யூட் வந்து மெக்னீசியம் கேஸா மாறுது. P2O5ன்றது P2O5 என்னன்னு உங்களுக்கு தெரியாது வைக்கும். இது லிக்யூட்னு தந்திக்கிறாங்க, ஆவியாகி எழுத சொன்னாங்கன்னா அது யாரு எவ்வளவுன்றது எங்களுக்கு தேவையில்லை, அதை நீங்க கேஸா போட்டு எழுதிடணும். சரியா, ஓகே. இப்படி இந்த உதாரணங்கள் ஆவியாதலுக்கு எழுதுங்க, அங்கால சொன்ன உதாரணங்களை உருகளுக்கு எழுதுங்க. இப்ப இன்னொன்னே சொல்லித்தரேன். சரியா, இன்னொரு லேசான ஒரு வெப்பொருளை நியம நோட் சென்ட் பண்ணுவேன். நான் என்னன்னா இந்த நியம உருவகள் பதங்கமாக இருக்கேன், நான் நோட் எழுதலை. சரி, நான் வந்து பிளேஸ் தானே உங்களுக்கு ஆகவே கஷ்டமான 2 வெப்பொருளை சொன்னா அது வந்து தகனமும் தோன்றல் தான். அதுலயும் மகா கஷ்டமானது தோன்றல் வெப்பொருளை எழுதுறது. ஏன்னா பிள்ளைகளுக்கு டெபினிஷன் தெரியாதனால அது ஒழுங்கா எழுத மாட்டாங்க. அதை ஒழுங்கா எழுதாதனால கொஸ்டின் செய்யலாம். சரியா, அப்ப நான் அது 2க்கும் கொஞ்சம் நோட்ஸ் எழுதி அனுப்பினேன்னா இருக்கு. சரியா, மற்றதுக்கெல்லாம் நான் நோட்ஸ் எழுதுறேன். இப்ப நான் கேள்விகள் தான் செஞ்சுட்டு போறேன். நான் வேண்டிய இதை போட்டுறேன். நீங்க என்ன செய்யணும், நோட்டை நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். இந்த வெப்பொருளைக்கான டெபினிஷன் யார் எழுதுறது, நீங்க தான் எழுதணும். சரியா, எழுதி நீங்களே ஃபீல் பண்ணுங்க. இப்ப உங்களுக்கு விஷயம் தெரியும் தானே. இப்ப நானே இது எழுத போனேன்னா நீங்க ஒரு வேலையும் செய்ய மாட்டீங்க. நோட்டை போட்டுருங்க, இப்ப எழுதிக்கிறத மட்டும் போட்டுருங்க. நியம பதங்கமாதல் வெப்பொருள். பதங்கமாதல் வேர்ட் அர்த்தம் தெரியுமா? காணாம போறது. காணாம போறது. இத பாம்புண்ட கால் பதாங்கமான பாதம்னு சொல்லுவாங்க. பதாங்கம் அதான் காணாம போனது, இல்லாம போறது. ஓகே, வேற என்ன தெரியுங்க? யாரோ கேஸா மாறுறது, பதார்த்தம் வாயுவா மாறுறது, திண்மம் வாயுவா மாறுது. ஓகே, அதுதான் பதங்க மாறுறதுன்னா இந்த கப்புறு போல தெரியுமா, இது போடுவாங்க என்னது உடுப்புகளுக்கு அந்த சின்ன வெள்ளையா இருக்கும் போது. ஓ, அது அதுக்கு என்ன சொல்றது நாங்க, கப்புறு போல தெரியும். என்னது, நப்தலின் உருண்டை. நப்தலின் உருண்டை. சரி சரி, அப்ப நப்தலின் உருண்டை இருக்கும். சரி, எனக்கு அது பேர் சரியா நினைவில்லை இப்ப. அந்த அந்த உடுப்புல போடுவோமே பூச்செல்லாம் வராமிக்கிறதுக்கு, அது வந்து நீங்க போட்டு கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா அந்த இவ்வளவு சைஸ்ல இருந்த அந்த ரவுண்ட் வந்து குட்டியாகிட்டும் நாள் போக போக. எங்க போயிட்டுச்சு, காணாம போயிட்டுச்சு. எப்படி காணாம போச்சு, இவர் திண்ம நிலையில தான் இருந்தாரு. அந்த ரவுண்ட் வந்து போல வந்து திண்ம நிலையில தான் இருந்துச்சு. கொஞ்ச நாள் போக 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 போல் சின்னதாகிட்டே போகுது, திண்மத்துல அளவு குறைஞ்சு குறைஞ்சு போகுது. அது என்ன ஆகுதுன்னா வாயுவாகி மேல போயிட்டு அர்த்தம். அப்படி திண்மம் வந்து அப்படியே காணாம போறது, வாயுவா மாறி காணாம போறது நாங்க சொல்றது பதங்கமாகுறதுன்னு சொல்லி. சரியா, பதங்கமாதல், சப்ளிமேஷன். அப்ப இதை வந்து இப்படின்னு தருவாங்க, டெல்டா H தீட்டா சப்ளிமேஷன். சரியா, அந்த இங்கிலீஷ் பேர் எங்களுக்கு இல்ல, சும்மா நான் எழுத்து அவங்க இப்படி தருவாங்க, அதுக்காக போட்டேன். இப்ப அது என்ன அர்த்தம்னா திண்மம் திரவமா மாறாம வாயுவா மாறுது. இப்ப H2O சொல்லிட்டு எடுத்தீங்கன்னா இது கட்புறம் தானே இது. இது கட்புறம், அந்த கட்புறம் போல அது.
பேர் மறந்துருந்துச்சு. இப்ப H2O இது வந்து கேஸா மாறுது. H2O சொல்லிடுவங்களுக்கு தெரியும், ஐஸ் கட்டி. இது வந்து H2O கேஸா மாறுது. இப்ப யார் சொல்லி கேட்கலாம், H2O திடீர்னு வந்து H2O கேஸா மாறலுமா ஐஸ் கட்டின்னு? மாறையிலும், சரியா? இப்ப நீங்க சும்மா ஒரு ஐஸ் கட்டி தூக்கி ரூம் டெம்பரேச்சர்ல வச்சீங்கன்னா ஃபர்ஸ்டே தண்ணி ஆகி திரவமா மாறி அதுக்கு பிறகுதான் அவர் வாயுவா போவாரு. ஆனா நீங்க ஒரு ஒரு ஹை டெம்பரேச்சர் இருக்கிற இடத்துக்கு ஐஸ் கட்டி வீசி பாருங்க, ஐஸ் கட்டி திரவமா மாறாமலே வாயுவா மாறிடும். வேணா யூடியூப்ல வீடியோஸுக்கு போயிட்டு பாருங்க, அந்த ஜாதி ஷார்ட்ஸ் இருக்குது இந்த இப்படி மாறுறது சப்ளிமேஷனுக்கு. பாருங்க உங்களுக்கு விளங்கும். திரவ இந்த திண்ம கட்டி ஐஸ் கட்டி அப்படியே கேஸா மாறிடும், சரியா? அதுக்கு நாங்க சொல்றது சப்ளிமேஷன். அப்ப இது மாதிரி தான் இப்ப அவங்க தருவாங்க. உதாரணத்துக்கு மெக்னீசியம் சொல்லி, மெக்னீசியம் கேஸா மாறுதுன்னு. இப்ப இதுல எங்க நடக்குதுன்னு கேட்க வேணாம், இதுதான் பதங்க மாதிரி. மெக்னீசியத்துல பதங்க மாதிரி எழுத சொன்னா சொல்லிட்டு இருந்து கேஸை போட்டு எழுத வேண்டியதுதான். இப்ப வரைவிலக்கணத்தை பார்ப்போம். இது என்ன வெப்பொருளை? பதங்க மாதிரி வெப்பொருளை. தாக்கி யாரு? ஒரு திண்மம், ஒரு பதார்த்தத்துல திண்மம். அந்த திண்மத்தை யார் தரா? ப்ரொஃபசர் தருவாரு. அதோட பகுதி நிலை எப்படி இருக்கும்? பதங்கம் தானே பண்ண போறோம், காணாமக்க போறோம். திண்மத்திலே இருக்க போகுது. தாக்கிட பகுதி நிலை திண்மத்திலே இருக்கும். விளைவு எப்படி இருக்கும்? தந்த தரவுல தந்த அதே பதார்த்தம் தான் இருக்க போகுது. அதுல விளைவிட பகுதி நிலை எப்படி இருக்கும்? பதங்கமாகி வாயுவதனை மாறணும். அப்ப வாயு நிலை வைக்கணும். ஒரு மோல் யாருக்கு? டெபினிஷனை பாருங்க. பதங்கமாக்கணும். யார் பதங்கமாக்கணும்? தந்த சேர்வை. தந்த சேர்வை எப்படிக்கு பதங்கமாக்கணும்னா திண்மத்திலே. அந்த திண்ம சேர்வை நீங்க என்ன செய்ய டெல்டா H பிளஸ். ரீசன்? திண்ம நிலையில் இருக்கும் வரும்போது மூலப்பொருளுடைய கவர்ச்சி விசை மிக நெருக்கமாக காணப்படும். இப்ப வாயு நிலைக்கு மாறணும்னா நம்ம சக்தி கொடுக்கணும். சக்தி கொடுத்தாதான் அங்க மூலப்பொருளுடைய கவர்ச்சி விசை உடைக்கப்படும். அப்ப வாயுக்கள் நல்ல சுயாதீனம், அந்த நிறைய மூலப்பொருள் கவர்ச்சி விசை அது வந்து இல்லாம போகும். அப்ப வந்து நாம சக்தி கொடுக்கறதால டெல்டா H வந்து பிளஸ். ஓகே, அதுதான் ரீசன். சரி, அப்ப டெல்டா H பிளஸ்ல வரப்போகுது. மூலக்கூற்றிலே கவர்ச்சி விசைகளை உடைக்க நாங்க சக்தி கொடுப்போம். இப்ப இது ஓகே. இப்ப இந்த 3 படிச்சிட்டோம், சரி? ஆவியாதல் படிச்சிட்டோம், முருகன் படிச்சிட்டோம், பதங்க மாதலும் படிச்சிட்டோம். இதை 3ஐயும் சேர்த்து இப்படி ஒரு லேசான ஒரு ஹெச் ஒன்ன போடணும், சரியா? solid H2O கேஸா மாறுது தானே. இது வந்து எப்படி வேண்டாம், எங்களுக்கு H2O solid H2O liquid ஆக்கி அப்படின்னா இது என்னது? solid and liquidக்கு போறது என்னது? இந்த பாத் இந்த தாக்கம் என்னது? நியம உருகல். உருகல், சரியா? உருகல். இப்ப லிக்விட் வந்து கேஸுக்கும் போகுது. உருகல். ஓ, சரியா, உருகல். இது H2O லிக்விட் வந்து கேஸா போகுதுன்னா ஆவியாதல். ஓ, solid கேஸா போகுதுன்னா அப்ப பதாங்கமாதல். பதங்கமாதல், சரியா? அப்ப இது வந்து உருகல், இது வந்து ஆவியாதல், இது பதங்கமாதல், சரியா? இப்ப நீங்க ஒரு ஹை ஹீட் ஒன்று கொடுத்தீங்கன்னு சொன்னா ஒரே அடியா solid வந்து கேஸா மாறிடும், சரியா? ஐஸ் கட்டி சூரியன் கிட்ட கொண்டு போனேன்னு வைங்களே, நீராகி நீர் வந்து திரும்ப ஆவியாகி அப்படியெல்லாம் நடக்காது. அது ஒரே அடியாவே ஆவியா மாறிடும். ஆனா உண்மையா நீங்க குறைவான வெப்பநிலையில கொஞ்சம் கொஞ்சமா சக்தியை கொடுத்து பாத்தீங்கன்னா solid லிக்விடா மாறி லிக்விட் வந்து கேஸா மாறி அப்படித்தான் நடக்க போகுது. இப்ப இதே தாக்கம் ஒரே ஸ்டார்டிங் எண்டிங் வேணா இப்படி 2 ஸ்டெப்பா நடக்கிறது தானே. அப்ப இது ஒரு ஹெஸ் விதி தானே. ஹெஸ் வேற ஒரு முக்கணும். ஆனா இந்த இதுல கொஸ்டின் கேட்கறே குறவு, ஏன் லேசி தானே இது. இப்ப நான் சொல்றேன், இது வந்து இதுக்கு போது ஒரு 50 கிலோ ஜூல் மூல் -1, இதுக்கு போது ஒரு 20 கிலோ ஜூல் மூல் -1. இதுக்கான சக்தி எவ்வளவு வைக்கும்? வெப்பநிலை மாற்றம் எவ்வளவு வைக்கும் H2O solid வந்து கேஸுக்கு போறதுக்கு? 40. 40. மத்தாக்காய்
ஏன் 40 சொல்றீங்க? ரீசன்? அக்கா H2O solidல இருந்து H2O liquid போறதுக்கு 20, H2O liquidல இருந்து H2O gas போறதுக்கு 20, மொத்தம் 40 தானேக்கா? இது உருகு நிலைன்னு எழுதிக்கிறேன் நான். 50 அப்ப sorry. அப்ப H2O 70 தான். 70. எனக்கு 20 விளங்கிச்சு. ஓகே. இது உருகு நிலைன்னு எழுதிக்கிறேன் சரியா? இதுல இருந்து இப்ப இது ஸ்டார்டிங் பாயிண்ட், இது எண்டிங் பாயிண்ட். இங்க இருந்து இங்க போறதுக்கான சக்தியும் வெப்பொருளை மாற்றமும் இங்க இருந்து இங்க போகும்போது சமன் தானே. அப்ப 50 சக 20 70. அதே தான் இங்கேயும் வரப்போகுது சரியா? இது இப்ப இந்த ஒரு டவுன்ல இருந்து இன்னொரு டவுனுக்கு போற மாதிரி. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு பஸ் டிக்கெட் அளவு ஸ்ரீலங்கான்னு யோசிக்க வேணாம் சரியா? வேற ஒரு நாட்டை நினைச்சுக்கோங்களேன். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கும் அங்க இருந்து திரும்ப போறதுக்குமான அந்த டிக்கெட் அளவு தான் போக போகுது சரியா? அந்த மாதிரி லேசி. இதை வச்சு இப்ப யோசிங்க. இதை வச்சு இப்படி கேள்வி கண்ணு இல்லை எனக்கு தெரிஞ்ச மாதிரி இப்படி கேட்க இயலாதான்னு யோசிங்க. இப்ப நான் படிச்சுக்கிறேன் solid கேஸா மாறுறது, லிக்யூட் சாரி solid கேஸா மாறுறது, solid லிக்யூடா மாறுறது, லிக்யூட் கேஸா மாறுறதுன்னு தானே படிச்சேன். எல்லா பௌதிக நிலை மாற்றங்களால வர தாக்கங்கள் படிச்சேன் சரியா? இதுல இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன் நான். இந்த பதங்கமாகறதுக்கு ஒரு ஃபேமஸான உதாரணம் தான் I2 solid வந்து I2 கேஸா மாறுறது. அதே மாதிரி ஆஹ் ஆவியாதலுக்கான ஒரு ஃபேமஸான உதாரணம், ஆவியாதல்ன்றது லிக்யூட் கேஸா மாறுறது தானே. எங்களோட ஆவர்த்தன அட்டவணையில லிக்யூடா இருந்து பொதுவா வாரது யாரு? லிக்யூடா இருக்கிறவர் வந்து Br2 லிக்யூட் தானே. புரோமின் திரவ புரோமின் தானே சொல்லுவாங்க. அப்ப அவரை உதாரணம் இந்த கேள்விகள்ல கூட வரும் சரியா? அப்ப லிக்யூடுக்கு புரோமின் கேஸா வர உதாரணங்கள் கூட காண கிடைக்கும். அதே மாதிரி திண்மம் ஒன்று ஆவியாகிறது பதங்கமாகிறதுக்கு வந்து ஃபேமஸ் உதாரணம் I2 solid வந்து கேஸா மாறுறது. அது உங்களுக்கு கொஞ்சம் காண கிடைக்கும் சரியா? ஓகே. இப்ப இந்த மூணையும் ப்ரொஃபஸருக்கு வேண்டாம் இப்ப சேர்ந்தேன். இப்ப ஸ்டார்ட்ல படிச்ச கொஸ்டின் இதே எங்கது ஓகே. இவ்வளவு நேரம் என்ன செஞ்சாரு அவரு? CO2 இந்த H2O லிக்யூடையும் கேஸையும் மட்டும் தானே போட்டாரு. வேண்டாம் அவருக்கு சொல்ல இருந்தேனே இங்க solid வர மாதிரி ஒரு ஆன்சர் தந்து இங்க கேஸ் தரதுக்கு, அப்படி இல்லாட்டி இன்னொரு தாக்கம் தந்து லிக்யூட் தரதுக்கு, அப்படி போட்டு போட்டு பௌதிக நிலை மாற்றங்கள் ஒரே தாக்கத்துக்கு பௌதிக நிலை மாற்றங்களை மாத்தி மாத்தி தந்தாருன்னு சொன்னா ஒன்று உருகல் வரும், இல்லாட்டி பதங்கமாதல் வரும், அப்படி இல்லாட்டி ஆவியாதல் வரும், அப்படி இல்லாட்டி அதுல ஒப்போசிட்டா தந்திப்பாரு. மாத்தி மாத்தி பக்கம் தந்திப்பாரு. ஒடுங்கல் பக்கம், உறைதல் பக்கம் அப்படி தந்திப்பாரு. நான் சொல்ற விளங்குதா? ஓம்க்கு. அப்ப அந்த மாதிரி இடங்களுக்கு இந்த கொஸ்டினை வந்து அட்டாச் பண்ணிடும். இந்த இப்ப நாங்க படிச்ச இந்த லேசான வெப்ப உரைகளை கொண்டு வந்து செட் பண்ணிடும். செட் பண்ணா இந்த கொஸ்டின் இதே மாதிரி தான் செய்ய இருக்குது. வேற எந்த வித்தியாசமும் இல்லை. கொஸ்டின் இருந்தா பார்ப்போம். அடுத்தது வேற ஓகே. இன்னொரே ஒரு வெப்ப உரை மட்டும் படிப்போம். பெருசா கேஸ் இல்லை சரியா? நியம நீரேற்று வெப்ப உரை. நியம நீரேற்று வெப்ப உரை இதை பத்தி பெருசா கொஸ்டின் கேட்டும் இல்லை. இப்ப இது ஒரு லேசானதுனால நான் இப்பயே படிச்சு தந்துடுறேன். ஹைட்ரேஷன் சரியா? பேர்லயே தண்ணியே ஏத்த போறோம், நீரை சேர்க்க போறோம். தண்ணி ஏத்த போறோம்னா நீரோட சேர்க்க போறோம் சரியா? ஹைட்ரேஷன் டெல்டா H தீட்டா HYDன்னு போடுவாங்க. எப்படி சரி, எங்களுக்கு அது வேலை இல்லை. இப்ப நியம நீரேற்றுன்னு சொன்னா பேர்ல நீரை கொடுக்கணும். அப்ப ஒரு தாக்கியா நீர் வரப்போகுது. என்ன செய்ய போறோம்னா யாரு சரி ஒத்தருக்கு ஒரு அயனுக்கு அந்த அயன் கற்றயன் ஐக்கவும் மேலும் அணையன் ஐக்கவும் மேலும். நேர் அயன் சொன்ன அவர் வந்து ஒரு கற்றயன், மறையன் அவரோட அணை. இது தெரியும் தானே? இவர் வந்து எந்த ஸ்டேட்ல இருக்கணும்னா கேஸ் ஸ்டேட்ல இருக்கணும். வாயு நிலையில இருந்து நீர் எப்படி இருக்கணும்னா லிக்விட் ஸ்டேட்ல இருக்கணும். இருந்தா இவர் என்ன செய்வாருன்னா, நான் இப்ப என்ன சோடியம் பிளஸ் கேஸ நீருக்குள்ள வந்து சேர்க்கிறேன். அப்ப சேர்க்கக்குள்ள என்ன நடக்கும்? நீரோட சேரண்டா ஏன்னா கரைய போறாரு சரி, நீருக்குள்ள செட் ஆக போறாரு. செட் ஆக போறேன்னா இவரோட கவர்ச்சி விசைகளை உருவாக்கி கொள்ளணும். உருவாக்கி சோடியம் அக்வஸா வந்துடும். இந்த அக்வஸ் அர்த்தம் என்னன்னா சோடியத்தை சுத்தி நீரெல்லாம் இந்த சுத்தி ரவுண்ட் அடிச்சு வட்ட பண்ணிக்குது, சுத்தி கவர்ச்சி விசைகளை உருவாக்கிக்குதுன்னு அர்த்தம். இதுதான் நீரேற்றல் வெப்ப உரைன்றது. அப்ப இதுல சொன்னக்குள்ள என்ன விலங்குன்னு பாருங்க. சார்ட்ல நான் சொல்றேன். நியம நீரேற்றல் வெப்ப உரை ஒரு தாக்கி வந்து எப்படி இருக்கணும்னு சொன்னா அயன் ஒன்று இருக்கணும் சரியா? நேர் அயன் அப்படி இல்லாட்டி அணையன் இருக்கணும்.
அதோட யாரிக்கணும் நீர் இருக்கணும். ஏன்னா நாங்க நீரே ஏத்த போறோம். அப்ப தாக்கி பக்கத்துல கட்டாயம் நீர் வரும். அடுத்த தாக்கி மத்த யாருக்கு நீர் ஏத்த போறோம்னா ஒரு அயனுக்கு. அந்த அயன் எப்படி இருக்கணும்டா அவனோட ஸ்டேட் வந்து கேஸ்ல இருக்கணும். நல்லா என்ன வச்சுக்கோங்க சரியா. அயன் வந்து Na பிளஸ் சொல்லிடுன்னு ஒண்ணு இல்லையே. Na சொல்லிட கேள்விப்பட்டிருக்கீங்க. Na சொல்லிட கேள்விப்பட்டிருக்கீங்க. Na பிளஸ் வந்து சொல்லிட இல்ல சரியா. Cl2 கேஸ்ல இருக்கும். Cl மைனஸ் வந்து உங்களுக்கு கேஸ் ஸ்டேட்ல இப்படி இல்லை சரியா. அவர் எழுதலும் கேஸ் ஸ்டேட்ல இல்லைல்ல. Cl விடுங்க, வேற ஒன்று எடுப்போம். Br2 லிக்யூட்னு இருக்குது. Br மைனஸ் வந்து லிக்யூட் ஸ்டேட் இருக்குதுன்னு நீங்க பாத்திக்க மாட்டீங்க சரியா. ஆனா அயன்களுக்கு எப்படி இருக்கணும்னா கேஸ் ஸ்டேட்ல இருக்கிறது. இப்படி solid ஸ்டேட்ல எல்லாம் அவங்க இருக்கிறது இல்லை. அவங்க இருக்கிறது கேஸ் ஸ்டேட்ல அப்படி இல்லாட்டி அக்வஸ் ஸ்டேட்ல தான் இருப்பாங்க சரியா. நீங்க இனோகனிக் செஞ்சிருந்தா நினைவு இருக்கும். எனக்கு இப்ப உதாரணம் என்ன வருது. ஃபர்ஸ்ட் ஒரு கரையம் ஏதாச்சும் உண்டு ஒரு அயனா இருக்கணும் சரியா. ஒரு நீரையும் அப்படி இல்லாட்டி அணையும் அதை எதிர்த்து கரைக்கணும். நீரே ஏற்றணும், நீரோட போடணும். அந்த போடுற அந்த அயன் வந்து கேஸ் ஸ்டேட்ல கட்டாயம் இருக்கணும். கரைப்பான் திரவம் தானே. என்ன திரவம்? நீர் தானே திரவம் ஆகிக்குது. அது லிக்யூட்ல தான் இருக்கணும். விளைவு எப்படி வரணும்? விளைவும் அயன் தான் வரணும். நீங்க சோடியம் பிளஸ் நீரை கரைச்சீங்கன்னா விளைவாகவும் சோடியம் தான் வரணும். ஆனா அவரோட பௌதிக நிலை மட்டும் மாறிக்கும். எப்படி இருக்கும்? நீரோட சேர்ந்து போற அவரு அக்வஸா மாறிடுவாரு. நீரோட செட் ஆகி இருக்கிறாரு அக்வஸ். இப்ப ஒரு மூல் யாருக்கு? நான் என்ன செஞ்சேன்? நீரேற்றினேன். நீரேற்றல் வெப்பொருளை தான் பேர். யாருக்கு நீரேற்றினேன்? இந்த அயனுக்கு தானே. அப்ப இவருக்கு தான் ஒரு மூல் வரப்போகுது. அப்படி ஒரு மூல் போட்டு எழுதினீங்கன்னா இவருக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒன்று தானே வரும். இவர் தானே இங்க இருக்கிறவரு. அப்ப அது வரும். இதுதான் தாக்கம் சரியா. இப்ப இதே மாதிரி நான் இன்னொன்று எழுதினேன்னு சொன்னேன். Cl மைனஸ் இது வந்து அணையன். இப்ப இது நீரேற்றல் வெப்பொருள்னு கேக்குறாங்க. Cl மைனஸ் நீங்க என்ன செய்யணும்? அயனை எழுதணும். அயனை கேஸ் ஸ்டேட்டை போடணும். போட்டு அவரோட கட்டாயம் நீரை செட் ஆக்கணும். செட் ஆக்கி லிக்யூட்னு போடணும். அவரோட பகுதி நிலை அப்படித்தான் வரும். அதே போல இவர் என்ன செய்யணும்? கரைக்கும். Cl மைனஸ் ஏக்வஸ்னு வரப்போகுது சரியா. இப்ப இப்ப சில நினைப்பாங்க இதை சமப்படுத்துறதுக்கு மறுபடியும் இங்கால H2O போடணுமான்னு. அதெல்லாம் பத்தி போய் யோசிக்க வேணாம் சரி. அதை அப்படியே வைங்க. இப்போதைக்கு இவ்வளவுதான். இந்த நீர் வந்து இந்த அக்வஸ்ன்னு சொல்ற கேட்டகரிக்குள்ளேயே போயிட்டு ஒளிஞ்சிட்டாரு. ஏன்னா நீரோட இவர் செட் ஆகினால தான் இப்படி உருவாகி இருக்குது சரியா. எப்படி எழுதணும்? தாக்கிட வரைவிலக்கணம் என்ன? தாக்கி எப்பயும் அயனா இருக்கணும். ஒரு கற்றயன் அப்படி அணையன். அதுல பௌதிக நிலை எப்படி இருக்கணும்? வாயு நிலையில இருக்கணும். அடுத்த தாக்கி என்னது? H2O. அவர் எப்படி இருக்கணும்? லிக்யூட் ஸ்டேட்ல இருக்கணும். அதுக்கு பிறகு விளைவு எப்படி இருக்கணும்? உங்களுக்கு தந்த அந்த அயனே தான் நீங்க திருப்பி எழுதணும். அவரோட பௌதிக நிலை எப்படி இருக்கணும்? ஏக்வஸா இருக்கணும். ஒரு மொழி யாருக்கு நீரேற்றம்? இந்த தந்த அணையனுக்கு தானே. அணையனோ கற்றையனுக்கோ அவருக்கு தானே. அவருக்கு தான் ஒரு மொழி வரணும். டெல்டா H பிளஸ்ஸா மைனஸா? இவர் என்ன செஞ்சுக்கிறாரு? கேஸ் வந்து நீரோட போயிட்டு கவர்ச்சி விசையில உருவாக்கிக்கிறாரு. அதனாலதான் கரைஞ்சிக்கிறாரு. இப்படி தண்ணிக்குது. சோடியம் பிளஸ் தூக்கி போடுறீங்க. இவர் இதுக்குள்ள இவரை சுத்தி நீரெல்லாம் சேர்ந்து வந்து கவர்ச்சி விசையால் பொண்டை உருவாக்கிக்கிறாங்க. பொண்டு உருவாக்குறேன்னு சொன்னா விருப்பத்தோட தான் பொண்டுகளை உருவாக்குவாங்க. அப்ப சக்தி வெளியிடப்படும். ஏன்னா உறுதியாய்க்கிறதுக்காக. அப்ப என்ன செய்யும்? டெல்டா H மைனஸ் தான் இருக்கும். நான் சொன்னது விளங்கிச்சா? ஓகே. இது அப்படியே உங்களோட சார்ட்ல எழுதிக்கோங்க சரியா. இப்ப 2021 இதுல பெருசா கேள்வியே கேட்டில்லை. 2021 எனக்கு 19 ஆயிக்கும். அந்த கேள்வி செய்யுங்க. நீரேற்றோட ஒரு கேள்வி வந்து 19வது கேள்வி சரியா. ஈசி கேள்வி இதான் கேட்டானோ தெரியாது. சோடியம் அயனின் நியம நீரேற்றல் வெப்ப உருளைக்கான சரியான தாக்கம். சோடியம் அயன் எப்படி எழுதணும்? நீங்க நியம நீரேற்றல் தானே கேக்குறாங்க. சோடியம் அயன் அப்ப Na பிளஸ் தான் அயன் தந்த அயன். நீரேற்றல் அப்படின்னா நீரை நீங்க போட்டிக்கணும். இவர்ட ஸ்டேட் எப்படி இருக்கணும்? கேஸ் வைக்கணும். இவர்ட ஸ்டேட் லிக்யூட் வைக்கணும். சேர்ந்து உருவாகிறது எப்படி இருக்கணும்? Na பிளஸ் அக்வஸ் நிலையில நிற்கணும். ஒரு மொழி யாருக்கு? சோடியத்துக்கு. இவர் தானே நீரேற்றம் இவருக்கு. ஓகே. அப்படியான ஆன்சர் வந்து மூணாவது ஆன்சர் சரியா. இப்ப இது வந்து ஜுஜுபி கேள்வி ஒன்று சரியா. இதுக்கு எல்லாரும் மார்க்ஸ் எடுப்பாங்க. இப்ப இவங்க கொஸ்டினை கன்ஃபியூஸ் பண்ணி கேட்கறேன்னா என்ன செஞ்சுப்பாங்கன்னா இந்த சோடியம்
சோடியம் பிளஸ் கேஸ் நிக்கிற இடத்துக்கு சொல்லிட போட்டு தந்தினாங்கன்னா பிள்ளைகள் வந்து சொல்லிட்டு அடிக்கிற வீதம் தான் கூட. ஏன்னா எங்களுக்கு எப்பயுமே சோடியம் வந்து சொல்லிடுன்னு தானே தெரியும். அப்ப அவங்க சோடியம் பிளஸ்ஸா இருந்தாலும் சொல்லிட போட்டு தான் நினைப்பாங்க. நானும் அப்படித்தான் போட நினைப்பேன். நான் இந்த கொஸ்டின் சேர்க்கல சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்டே தேடினேன். ஏன்னா எனக்கு வரைவிலக்கண பாத்துட்டு போறேன். நான் இதெல்லாம் பாத்துட்டு போகாம ஒழுங்கா படிக்காம போனேன். ஆனா இதுதான் அடிச்சேன். ஆனா சொல்லி தரல, தந்திருந்தா நானும் தோது மாதிரி அதை தான் அடிச்சிருப்பேன். சரியா? அப்ப நீங்க நல்லா இப்ப இப்படி நடக்கும்னு நான் சொன்னேன்னா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கொள்வீங்க. இல்லாட்டி நீங்க இப்ப விளங்காது பேப்பர்ல உங்களுக்கு சொல்லிட்டு வந்துச்சுன்னா அடிச்சுட்டு வந்துடுவீங்க. சரி, அதனால தான் சொன்னேன். ஓகே, இப்ப இவ்வளவுதான் நான் படிப்பிக்க இருந்தது, படிப்பிச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. சரி, இந்த படம் ஹெஸ்டோட இந்த ஹெஸ் வீடியோட முடியுது. இப்ப நான் இன்னைக்கு 4 படிச்சிருந்தேன். நான் அன்னைக்கு 2 வெப்பொருளை படிச்சோம், 6 படிச்சிட்டேன். கிட்டத்தட்ட 13 14 தான் இருக்குது வெப்பொருளைகள். மிச்சம் நாளைக்கு பார்ப்போம். பாய். பாய்.